ஒரு வெங்காய சட்னியை பேஸாக வச்சு விதவிதமான சட்னிகளை வாரம் முழுதும் அரைக்கலாம். அதை எப்படின்னு பார்ப்போமா? ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு முதல்ல நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றபடி ஒரு 4 மிளகாய் வத்தலோ 5 மிளகாய் வத்தலோ போட்டுக்கலாம். அப்புறம் 3 பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி தாள் மாதிரி வதங்கிடும். அதில் ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதுதான் வெங்காய சட்னி. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி, புதினா இதெல்லாம் நல்லா ஆஞ்சு வதங்கும்போது போட்டு அரைக்கலாம். வாழைத்தண்டை 1 கப்பு நார்லாம் எடுத்து பொடியாக நறுக்கி வெங்காயம் வதங்கும் போதே போட்டு அரைச்சோன்னா வாழைத்தண்டு சட்னி. பீர்க்கங்காவை தோல் எடுத்துகிட்டு வெங்காயம் வதக்கும் போதே போட்டு வதக்கி அரைச்சோன்னா பீர்க்கங்காய் சட்னி. இந்த வெங்காய சட்னியை பேஸாக வச்சு பல வகையான சட்னிகளை நம்ம ரெடி பண்ணலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கருவேப்பிலை, மல்லி சேர்க்கும் போதோ வாழைத்தண்டு, பீர்க்கங்காய் சேர்க்கும் போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு கூட 2 மிளகாய் சேர்த்துக்கணும்.